எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல வந்து பிளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணணும், பிளவுஸ் ஸ்டிச் பண்றது எப்படின்ட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோல வந்து நெக் பீஸ் எப்படி ஜாயிண்ட் பண்ணணும், எந்த பீஸ் எப்படி கட் பண்ணிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பவுமே நெக் பீஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டா எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கிராஸா தான் எடுத்துக்கணும். அப்பதான் நெக் பீஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்டா எடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன் போட்டுக்கணும். ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு எடுத்தா போதுமா இருக்கும். ஒரு ஸ்கேல் வந்து 1.5 இன்ச் இருக்கும். ஸோ 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி எத்தனை கிராஸ் வருதோ அத்தனை கிராஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த பீஸுமே வேஸ்டே ஆகாது. பிளவுஸ் பீஸ் வந்து 1 மீட்டர் வாங்கினோம்னா எல்லா பீஸுமே யூஸ் ஆகும். ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து 80 சென்டிமீட்டர்ல இருந்து 90 சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கும். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 1 மீட்டர் தேவைப்படும். அப்பதான் கொஞ்சம் தாராளமா பீசஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். எனக்கு 90 சென்டிமீட்டர் கரெக்டா தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி கிராஸ் பெல்ட் கிட்டயும் கிராஸ் பீஸ் கிட்டயும் நம்மளுக்கு வேற பீஸ் தேவைப்பட வேண்டியதா இருக்கும். அப்படி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா? வேற வேற பீஸ் அட்டாச் பண்றதுனால பிளவுஸோட லுக்கே வேற மாதிரி மாறிடும். அதுக்கு 1 மீட்டர் வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கும், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற பீஸ்ல எத்தனை கிராசஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் மேல இன்னொரு பீஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸா வச்சுக்கணும். கிராஸா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணணும். எப்படி வச்சோமோ அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பீஸ் அப்படியே விட்டுட்டு மேலே இருக்கிற பீஸ் வந்து உல்டா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேல மறுபடியும் கொஞ்சம் கிராஸா வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரிதான் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கணும். இங்க நம்ம ஒரு பீஸ் மேல ஒரு பீஸ் நேரா வச்சு தச்சிட்டோம்னா அது வந்து லுக் வேற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கிராஸா வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிக்கணும்னா கரெக்டா இருக்கும். மேல இருக்கிற பீஸ் மட்டும்தான் எடுத்து மறுபடியும் வச்சுக்கணும். கீழே இருக்கிற பீஸ் வச்சோம்னா அது வேற மாதிரி ஆயிடும். ஸோ 1க்கு 2 முறை நம்ம தப்பு செய்யதான் முடியும். 3வது முறை வந்து கரெக்டா தச்சிடுவோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைமே நல்லா தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாமே கட் பண்ணிக்கணும். ஜாயிண்டா இருக்கிற நூலுமே கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்றதுனால ஈஸியா இருக்கும் வேலை. அதுக்கப்புறம் ஒரு முறை செக் பண்ணிக்கணும், கரெக்டா தான் தச்சிருக்கிறோமா, எங்கேயாச்சும் மாத்தி தச்சிட்டோமான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தச்ச இடத்துல வந்து இந்த மாதிரி எந்த கிளாத் எந்த சைடு இருக்கோ அந்த சைடுக்கே இப்படி திருப்பி விட்டுட்டு சென்டர்ல வந்து சும்மா இப்படி கையில ஒரு கோடு மாதிரி இப்படி போட்டுக்கணும். இப்படி போடுறதுனால நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரே சைடா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரே சைடு இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி தூக்கி நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கையில சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உல்டா சைடு எந்த பக்கம் தச்சிருக்கிறோமோ அது ஃபுல்லா உள்ள போயிடணும். மேல் பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்ட்ரைட் லைனா ஸ்டிச் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியலன்னா ப்ளீஸ் வீடியோவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றது மேபி புரியாமலும் இருக்கலாம். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நெக் பீஸ் வந்து ரெடி ஆயிடும். ஏதாச்சும் புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஆனா தமிழ்ல டைப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி கொஞ்சம் டைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா தமிழ் படிக்கிறதுக்கு அவ்வளவும் வராது. அது படிக்கிறதுக்குள்ளவே எனக்கு போதும் போதும் ஆயிடும். ஸோ அதுக்காக நீங்க இங்கிலீஷ்ல அதே தமிழ்ல பேசுற மாதிரி இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு நான் சொல்றது புரியலாம். ஏதாச்சும் டவுட் வரும் இல்லைங்களா, அப்போ எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாமே தச்சிட்ட பிறகு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா, அங்க கொஞ்சோண்டு கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் மட்டும் தான் கட் பண்ணிக்கணும். ஏன்னா மொத்தமா கட் பண்ணிட்டோம்னா ஓப்பன் ஆயிடும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக லைட்டா அப்படி விட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு பிளவுஸ்ல அட்டாச் பண்றப்போ நீட்டா தெரியும். எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே பிளவுஸ்ல தெரியாத மாதிரி நீட்டா தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி முன்னாடியே கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பிளவுஸ்ல இந்த பீஸ் எப்படி அட்டாச் பண்றது அப்படின்றது பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் காஜா பட்டி இருக்குது இல்லைங்களா, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பிளவுஸ் எங்குமே நம்ம இழுக்க கூடாது, எங்குமே சுருக்கம் இருக்கக்கூடாது, எங்குமே ஃபோல்டிங் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே அட்டாச் பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டி வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு மேலேயே ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தைக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டு இருக்கிறோம் இல்லைங்களா,
முடிஞ்ச அளவுக்கு அது மேலேயே ஸ்டிச் பண்றதுக்கு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துச்சுன்னா ஃபோல்ட் பண்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் கிளாத்து. ஸோ அதுக்காக நம்ம எங்க ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். பிளவுஸ் எங்கேயுமே இழுக்காம நீட்டா வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே விதமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிராஸ் பட்டியும் இழுக்க கூடாது. அதுவும் இழுத்தோம்னா பிளவுஸோட லுக் மாறிடும். ரெண்டுமே இழுக்க கூடாது. அதே விதமா எங்கேயுமே ஃபோல்டிங் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பட்டி வந்து பிளவுஸோட மேல் பக்கமே அட்டாச் பண்ணிக்கணும். உள் பக்கம் கிடையாது, மேல் பக்கமே அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து உல்ட்டா வச்சு தச்சிடாதீங்க, மேல் பக்கம் வச்சே தச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறப்போ ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸே வராது. நம்ம ஒரு சைடு தைச்சிட்டு இருப்போம், அது ஒரு சைடு போயிட்டு இருக்கோம். ஆனா ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். அதே விதமா இந்த கிராசஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அங்க வந்து கொஞ்சம் கவனமா வச்சு தைச்சோம்னா கரெக்டா வந்துடும். எப்படி வச்சுக்கணும், எப்படி தைக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஆனா பிளவுஸ் வந்து நீட்டா நேரா வச்சிங்கனாலே போதுமா இருக்கும். அந்த பிளவுஸ் எப்படி இருக்கோ அதே விதமா மேல இருக்கிற பீஸும் வச்சிங்கன்னா அதோட ஷேப் வந்து நீட்டா வரும். அது இல்லாம நம்ம அப்படியே திருப்பணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிளவுஸ் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்லவே மேல இருக்கிற பட்டி வச்சு நிதானமா அந்த ஃபினிஷிங் வந்து அந்த கர்வ் வருது இல்லைங்களா, அங்க மட்டும் கொஞ்சம் நிதானமா பார்த்து தைச்சோம்னா எல்லாமே நீட்டா வரும். நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிறது தைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கர்வா இருக்கிறது தைக்கிறது தான் கொஞ்சம் பழகிக்கணும். அது பழக ஈஸியா முடிஞ்சிடும். அதே விதமா ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் கிட்ட எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி தச்சிருக்கிறோமோ அந்த பக்கமே இந்த பட்டி தைக்கிறப்ப கூட பார்த்து அந்த பக்கமே திருப்பி விட்டுட்டு நம்ம தச்சிக்கணும்னா அங்கேயும் நம்மளுக்கு மேல தூக்கி நிக்காம நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். ஸோ அதுவும் ஒரு முறை பார்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நிதானமா தச்சோம்னா எல்லாமே அட்டாச் ஆயிடும். ஆனா ஒரு வாட்டி வந்து இந்த கர்வ் கிட்ட வந்து நம்ம கீழே பீஸ் விட்டுட்டு மேல மட்டும் ஸ்டிச் பண்ணிடுவோம். அது நம்ம பார்த்து தச்சாலும் ஒரு வாட்டி அந்த மிஸ்டேக் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த கர்வ் கிட்ட நிதானமா பார்த்து தச்சுக்கணும். மறுபடியும் ஸ்டிச்சஸ் அது மேல போட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு திருப்பி விடுறப்போ கிளாத் ரொம்ப கம்மியாயிடும். எம்மிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் தைக்கிறப்பே கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் தச்சிட்ட பிறகு இந்த கர்வ் கிட்ட எல்லாம் கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கா இல்லையா, கீழே பீஸ் கூட பிளவுஸ் பீஸ் கூட ஜாயிண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தச்சிருக்கிற பீஸ் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த சைடு வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி கர்வ் கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன கட் வந்து பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஈஸியா டர்ன் ஆகும். இல்லைன்னா அங்க வந்து ஒரு சுருக்குமா வரும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன கட் எங்கெங்க கர்வ் வருதோ அங்க மட்டும் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பீஸ் வந்து திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக நெக்கு கிட்டயும் பின்னாடி நெக்கு கிட்டயும் 2 சைடும், முன்னாடி நெக்கு கிட்டயும் 2 சைடும் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேல ஓரமா ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த ஸ்டிச் வந்து தேவையில்லையா அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த ஸ்டிச் போடுறதுனால நம்ம அட்டாச் பண்ண பீஸ் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். எங்கேயும் தையல் பிக்காம நீட்டா இருக்கும். அதே விதமா நம்மளுக்கு எம்மிங் பண்றப்போ ரொம்ப ஈஸியா ஃபோல்ட் ஆயிடும். இந்த ஸ்டிச் போடுறதுனால மேல கண்டிப்பா ஒரு ஸ்டிச் வந்து மறுபடியும் ஓரமா தச்சிட்டு வரணும். பிளவுஸ் மேலேயும் போகக்கூடாது, அதே விதமா பட்டி மேலேயும் போயிடக்கூடாது. அந்த நம்ம அட்டாச் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா, அது மேலேயே வரணும் ஸ்டிச்சஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இதுக்கு மேல ஒரு ஸ்டிச் வந்து கண்டிப்பா போட வேண்டியதா இருக்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன விஷயம் எல்லாம் மாத்திக்கிட்டோம்னா பிளவுஸ் ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறதுனால நம்மளுக்கு எம் பண்றப்போ பாருங்க எங்கேயுமே ஃபோல்டு பண்ணணும், ஐயோ கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சுத்தமா தோணாது. ஈஸியா ஃபோல்ட் ஆயிடும். நம்மளும் ஈஸியா எம் பண்ணிட்டே போயிடலாம். ஒரு நெக் எம் பண்றதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நான் இப்பயும் ரொம்ப ஸ்லோவா தான் எம் பண்ணுவேன். ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாம் 1/2 hour 45 மினிட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிற ஓன்லி நெக்குக்கு மட்டும். ஆனா இப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளவே பண்ணிட முடியும். பாருங்க இப்போ வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா ஃபோல்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எம்மிங் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதுக்காக தான் மேலே இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பா போடணும். அதுவும் இல்லாம அந்த ஸ்டிச்சஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காகவும் மேல ஒரு தையல் போட்டுக்கணும். இப்படி வச்சு ஈஸியா எம் பண்ணிடலாம். பிளவுஸ் வந்து எங்கேயும் இழுக்காம நீட்டா இருக்கும். நம்மளுக்கும் ஈஸியா ஃபோல்ட் ஆயிடும். இப்போ வந்து
எம்மிங் பண்ணலாமா? எம் பண்றது எப்படின்ட்டு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரியாதவங்களுக்காக ஒரு முறை. இந்த மாதிரி சின்ன நீடிலா எடுத்துக்கணும். எம்மிங்க்கு எப்பவுமே சின்ன நீடிலா எடுத்துக்கணும். அதே விதமா நூல் வந்து 2 நூலா எடுத்துக்கணும். அதே ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம் இல்லைங்களா? 2 சைடு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமா நூல் வந்து 4 நூல். ஒரு நூல் கிடையாது. ஒரு நூல் போட்டோம்னா 2 நூல் வரும் இல்லைங்களா? இங்க வந்து 4 நூல் வர மாதிரி ஒரு சைடு 2 நூல் வந்து கோத்திக்கணும். ஒரு சைடு விட்டுட்டு இன்னொரு சைடு மட்டும் லாக் பண்ணிக்கணும். எம்மிங்க்கு ஒரே சைடு மட்டும் தான் லாக் பண்ணிக்கணும். ஒரு சைடு வந்து ஃப்ரீயா விட்டிடணும். இப்போ வந்து எம் பண்றப்போ இந்த நூல் வந்து அதே ஆப்போசிட்ல இருக்கிற நூல் வந்து மேலேயே இருக்கணும். 4 நூலும் சேர்த்து எம் பண்றது கிடையாது. 2 நூலு தான் எம் பண்ண போறோம். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 நூல் போடுவோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா லாக் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். 1க்கு 2 முறை நல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத் அதே பிளவுஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து கொஞ்சமா கிளாத் எடுத்துக்கணும். அதே நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்கிற கிராஸ் பட்டி இருக்குது இல்லைங்களா? அங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே எடுத்துக்கலாம். அதே விதமா நீடில் வந்து கொஞ்சம் கிராஸா எடுத்துட்டு போகணும். நேரா எடுத்தோம்னா அது நேரா இருக்கும் ஸ்டிச்சஸ். ஸோ கொஞ்சம் கிராஸா எடுத்தோம்னா எம்மிங் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு எம்மிங் பண்றதை விட ஒரே முறை ஒரு 3, 4 பண்ணிட்டு அதுக்கப்புறம் நூல் மேல இழுத்தோம்னா ஈஸியா இருக்கும். சிக்காயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்தோம்னா ஈஸியா வந்துடும். எம் பண்ற இடமெல்லாம் எதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க நெக்கு கிட்ட எம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் கிட்ட சென்டர் தையல் தான் போட்டிருக்கிறேன் நான். எம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் பிளவுஸ்க்கு எப்பவுமே ஸ்லீவ்ஸ் கிட்ட எம் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ ஸ்லீவ்ஸ் கிட்டயும் எம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இடுப்பு கிட்டி வந்து நான் ஓர தையல் போட்டுட்டா அங்கேயும் நீங்க சென்டர் தையல் போட்டீங்கன்னா அங்கேயும் எம் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 இடத்துல மட்டும்தான் எம் பண்ற வேலை இருக்கும். ஆனா நான் இந்த பிளவுஸுக்கு வந்து இடுப்பு கிட்ட ஓர தையல் போட்டதுனால அங்க எம் பண்றது கிடையாது. நெக் முடிஞ்ச பிறகு ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி எம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க கொஞ்சம் கிளியரா தெரியும் பாருங்க. நெக் ஃபுல்லா எம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து எம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4, 5 போட்ட பிறகு நூல் இழுத்தோம்னா வேலை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா முடியும். நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கு அப்படின்னு தோணும். ஒன்னொன்னு இழுத்துட்டே இருந்தோம்னா நூல் மேலே இழுத்துட்டே இருந்தோம்னா என்னடா இது எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 4, 5 போட்டுட்டு இழுத்தோம்னா எம்மிங் வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து ஊக்ஸ் எப்படி வச்சுக்கணும், காஜா எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். காஜா வந்து நிறைய பேர் ஐ அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. நான் கொஞ்சம் சர்ச் பண்ணா ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இது இந்த வேர்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சர்ச் பண்ண அங்க பார்த்தது ஐ பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ எப்படி வச்சுக்கணும், ஊக்ஸ் எப்படி வச்சுக்கணும்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்றது வந்து அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னருக்கு ஃபோல்ட் பண்ணா சென்டர் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சென்டர்ல இருந்து இந்த கார்னருக்கு ஃபோல்ட் பண்ணோம்னா இன்னொரு பாயிண்ட் வரும். அதே மாதிரி தான் மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு ஊக்ஸ் வைக்கிற பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். சேம் மார்க் பண்ணதே காஜா பட்டி மேலேயும் வச்சு இந்த மாதிரி மார்க் வந்து லைட்டா விழற மாதிரி கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கர்ல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஐ வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதே காஜாஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழேந்தி மேல இழுக்கணும் நீடில். இதுக்கு வந்து 4 ஃபோல்டிங் நூல் வந்து 4 ஃபோல்டிங் நூல் ஃபுல்லாமே நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கீழே போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீடில் வந்து ஒன்ஸ் கீழேருந்து மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு இந்த காஜாஸ் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிளவுஸ் உள்ளேயே இந்த மாதிரி நீடில் எடுத்து விடணும். 3 வாட்டி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு போட்டுக்கணும். நாட்டு போடுறது எப்படின்ட்டு கூட கொஞ்சம் கிளியரா பாருங்க. உள்ளந்தி நீடில் வந்து இந்த மாதிரி 3 வாட்டி எடுத்து விட்டாதான் நம்மளுக்கு காஜாஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 முறை எடுத்து விட்டோம்னா அது வந்து லூஸா இருக்கும். ஒரு முறை போட்ட உடனே லூஸா மாறிடும். ஸோ அதுக்காக 3 வாட்டி எடுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நூல் இருக்கு இல்லைங்களா? அது கை மேல போட்டுக்கிட்டு நீடில் உல்டா வச்சு இப்படி லாக் பண்ணோம்னா நாட் வந்து ரெடி ஆயிடும். இப்படியும் போடலாம். நீடில் நேரா வச்சியும் நீடில் மேலேயும் சுத்தி போடலாம். ஆனா எனக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். நீடில் குத்தாம இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து நீடில் உல்டாதான் வச்சு இந்த மாதிரி இழுத்துப்பேன். அப்போ எனக்கு ஈஸியா முடிஞ்சிட்ட மாதிரியும் இருக்கும். பாருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் வந்து இந்த மாதிரி கை மேல விரல் மேல போட்டுக்கிட்டு நீடில் வந்து உல்டா வச்சு இப்படி இழுத்தோம்னா நாட் வந்து வந்துடும். இதே மாதிரிதான் மீதி இருக்கிற காஜாஸ் எல்லாமே பண்ணிக்கணும். கேப் இருக்கணும், உள்ள கேப் இருக்கணும். பிளவுஸோட தச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். ஸோ பிளவுஸ்க்கும் காஜாக்கும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து தச்சுக்கணும்.
அவ்வளோதான். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட் இது இருக்கும் இல்லைங்களா, நம்ம போட்ட காஜா இருக்கு இல்லைங்களா, அது மேல நீடில் நேரா வச்சு உள் பக்கம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு லாஸ்டா வந்து இங்க நாட் போட்டுக்கணும். இங்க நாட் போடுறதுனால நம்மளுக்கு காஜா வந்து எங்கேயும் லூஸ் ஆகாம நீட்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். அவ்வளவுதான், ஐ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் மீதி இருக்கிற ஐ எல்லாமே கூட மார்க் பண்ண இடத்துல நீட்டா வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தெரியல, ஏன்னா சேம் கலர் யூஸ் பண்ணதுனால. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற நூல்ல எப்படி போடுறது அப்படின்ட்டு கூட காமிக்கிறேன். இன்னொரு முறை கூட காமிக்கிற பாருங்க எப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக 2 முறை காமிக்கிறேன். பாத்தீங்க இல்லைங்களா, இதே மாதிரிதான் மீதி இருக்கிற 3யும் வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு 5 ஊக்ஸும் 5 ஐ இருந்தா போதும். அதுக்கு மேல வேணும்னா 6 வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு கம்மியா வேண்டாம். இப்போ வந்து ஊக்ஸ் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஊக்ஸ் கையிலவே நிக்காது, நான் இப்படி பண்றதே கிடையாது. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாருங்க. ஊக்ஸுக்காக நானும் இந்த மாதிரி முன்னாடியே பெரிய நீடில் எடுத்து ஒரு ஹோல் வச்சுப்பேன். இந்த மாதிரி ஹோல் வச்சுட்டு கீழே இருந்து ஊக்ஸ் வந்து பின்னாடி வச்சுக்கணும். அதே உல்டாவா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ள இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி விட்டோம்னா ஊக்ஸ் வந்து ஸ்டிப்பா நிற்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். கையில பிடிச்சோன்னா அது வலிக்கி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நான் எப்பவுமே ஊக்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோல் வச்சுட்டு ஊக்ஸ் உல்டா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுடுவேன். இது ஈஸியாவும் இருக்கும், ஊக்ஸும் ஸ்ட்ராங்கா நிற்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஊக்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோல் வச்சுட்டு ஹோல்ஸ்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் தச்சிக்கணும். அதுவும் எப்படி தச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஊக்ஸ் தைக்கிறது ஈஸி தானே, என்ன இருக்கு, நீடில்ல நூல் எடுத்து விட்டோம்னா நாட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நிறைய சிக்கு வந்துடும். இதுக்கும் ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா நாட் போட்டிக்கணும். இதுக்கும் 4 நூல் தான். ஊக்ஸுக்கும் காஜாக்கும் 4 நூல் எடுத்துக்கணும், அப்போதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். எம்மிங்க்கு மட்டும் 2 நூல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீடில் போட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த நூல் எடுத்து போடக்கூடாது. நீடில் கீழே இருக்கிற நூல் எடுத்து நாட் போட்டோம்னா நீட்டா இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற நூல் எடுத்து போட்டோம்னா அது வேற மாதிரி வரும், அப்பப்போ சிக்காயிடும். ஸோ அதுக்காக அப்படி போடாம நீடில் கிட்ட இருக்கிற நீடில் கீழே இருக்கும் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா நூலு, அந்த நூலையே நீடில் மேல இந்த மாதிரி சுத்தி போட்டுக்கணும்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி சுத்தியும் தச்சிட்டு பிறகு ஊக்ஸு கீழேயும் அதே நம்ம மாட்டுவோம் இல்லைங்களா ஊக்ஸு, அது கீழேயும் 2 வாட்டி அது கீழே போயிட்டு நீடில் அது கீழே போயிட்டு அதுக்கும் நாட் போட்டுக்கிட்டு ஃபைனலா நார்மல் நாட் போட்டிடணும். அவ்வளோதான், ஊக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்படி போடுறதுனால நம்மளுக்கு சிக் ஆகாம நீட்டா ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு அழகா தெரியும். ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் வரும். அது பார்க்கறப்போ நம்ம எப்படியோ அப்படியே போட்டிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய சிக்கு வந்துடும். அதே விதமா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்படி போடுறதுனால நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு கிளாரிஃபை வேணும். என்னன்னா, நான் வந்து vlog பிளஸ் குக்கிங் போட்டுட்டு இருந்தேன். நீங்க கேட்டதுனால தான் இந்த பிளவுஸ் கட்டிங், பிளவுஸ் ஸ்டிச்சிங் இந்த வீடியோ எல்லாம் போட்டு இருக்கிறேன். ஆனா நான் vlog வீடியோஸ் போட்டாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்.
ஸோ நீங்கள் அது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது போட்டாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுலவும் நிறைய டிப்ஸ் அண்ட் குக்கிங்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். வெறும் ப்ளவுஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மட்டும் போடாமல் அப்பப்போ அதுவும் போடுவேன். இதோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிச்சு. இது ஐரன் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். ஐரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. நம்மளோட ப்ளவுஸ் நம்மளே தச்சு போட்டிக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணோன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க.